ஆன்மீக அணியில் சேர்ந்து பயணிக்கிற அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். நாம் எல்லாரும் ஊழலை எதிர்ப்பதற்கு நாம் கரம் கொடுக்க வேண்டிய சரியான தருணம். இதுவரைக்கும் தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் மாற்றி மாற்றி டிஎஸ்எஃப் எஸ்டிகே என்று சொல்லி ஆளுகை செய்தார்கள். ஒருவர் கூட நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை. போதகர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள், பந்தை போல உதைத்து தள்ளப்பட்டார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் புறப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு இதில் பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. நிச்சயமாகவே நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம். விசேஷமாக குருவானவர்கள் நாம் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, அரசியலுக்கு 2வது இடத்தை கொடுங்க. அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். அது உங்களுடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருமே தவிர ஆசீர்வாதத்தை ஒருபோதும் கொண்டு வராது. ஆகவே நாம் எல்லோரும் இணைந்து ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது சின்ன சின்ன கிளை சபைகள் எல்லாம் இண்டிவிஜுவல் பாஸ்டேட்டாக ஆயிற்று. அதனால் அந்த பாஸ்டேட்டுக்குள்ள 7 திருச்சபைகளை கிராமங்கள் தோறும் சபைகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் ஆங்காங்கு ஒவ்வொரு பகுதியில் என்னை நேசிக்கக்கூடிய இந்த ஊழலை வெறுக்கக்கூடிய 2 அணியையும் விரும்பாத அநேக நபர்கள் டிசி மெம்பர்கள் இருக்கிறாங்க. என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறீர்கள். ஆங்காங்கு தேர்தல் நடக்கும் பொழுது ஊழல்கள் நடைபெறாதபடி, தவறுகள் நடைபெறாதபடி நீங்கள் கவனித்து கொண்டிருங்கள். மற்றபடி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய நேரம், சமயம் எல்லாம் ஒழுங்காய் வந்திருக்கிறது. அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால், சீற்று மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த வேத வசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம நினைக்கிறோம், இல்லை இந்த 2 பெரிய பிரதான மலைகளை மேற்கொண்டு அது எப்படி ஆன்மீக அணி வரும், எத்தனை கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க, எல்லாமே முடியாது, ஒன்றுமே கிடையாது. கேட்டிங்களா? நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரமசாலியானவர், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர்கிட்ட வெள்ளியும் பொன்னும் திரளான செல்வம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகவே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் செயல்படுவோம். அதாவது நான் அங்கே எதுவும் நின்று சாதிக்க போகிறதில்லை. நிச்சயமாக இந்த 21ஆம் தேதி மாடரேட்டர் தேர்தல் முடிந்த பிறகு 100க்கு 100 முழு வீச்சில் ஒவ்வொரு பாஸ்டேட்டாக நான் உங்களிடம் பேச நேரில் செயல்பட விரும்புகிறேன். என்னோடு கூட அநேகர் வருவார்கள். கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம். அதாவது 50 டிசி தான் இவங்க மோகன் அருமைநாயகம் சகோதரர் மற்றும் டிகேஎம் ஜான்சன் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 50 டிசி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோலில் டயசிஸ் செயல்பட்டது. ஆனால் நாம் அதற்கு